நான் ரீசெண்டா லண்டன்ல இருந்து பெங்களூருக்கு ஏர் இந்தியாவோட பழைய 787ல வந்திருந்தேன். என்னதான் அவங்க ஆன்போர்ட் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் பழசா இன்ஃபிளைட் என்டர்டைன்மெண்ட்லாம் ஒர்க் ஆகாம இருந்தாலும் என்னோட ஓவரால் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மெயின் ரீசனா ஏர் இந்தியாவோட கேபின் க்ரூவை தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 10 மணி நேர ஜேர்னில கேபின்ல இருந்த எல்லா பேசஞ்சர்ஸையும் ரொம்பவே அட்டென்டிவா பாத்துக்கிட்டாங்க. அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷனை பொறுத்தவரை ஒரு சின்ன டர்புலன்ஸ் இருந்தாலும் பைலட்ஸ் வந்து சீட் பெல்ட் சைனா ஆன் பண்ணிடுறாங்க. அண்ட் இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் இதை நான் ஃபிளை பண்ண நிறைய ஏர்லைன்ஸ்ல நோட் பண்ணிருக்கேன். அது என்னதான் சின்ன டர்புலன்ஸா இருந்தாலும் வித்தின் செகண்ட்ஸ்ல அது சிவியரா சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு. கத்தார் ஏர்வேஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னு வேர்ல்ட்லயே சேஃபஸ்ட் ஏர்லைன்ஸ்னு சொல்லப்படுற அவங்க ஃபிளைட்ஸ்லயே ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. சோ நான் போன ஏர் இந்தியா ஃபிளைட்ஸ்ல டர்புலன்ஸ் வந்த டைம்ல எல்லாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம ரொம்ப கேர்ஃபுல்லா பைலட்ஸ் ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் ஃபுட்டை பொறுத்தவரை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் யாருமே சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவங்க தான். அண்ட் காஃபி அண்ட் டீயை பொறுத்தவரை நான் எப்ப கேட்டாலும் ரெடியா வச்சிருந்தாங்க. சோ ஃபுட்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. லெக் ரூமும் பாத்தீங்கன்னா நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ற அளவுக்கு ரொம்பவே ஸ்பேசியஸா இருந்துச்சு. அண்ட் என் பக்கத்துல இருக்கவங்க எந்திரிச்சு போகணும்னாலும் நான் சீட்டை விட்டு எந்திரிக்காம லைட்டா பின்னாடி வந்தாலே அவங்க கிராஸ் பண்ணி போக முடிஞ்சது. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் உங்க ஓவரால் ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ எனக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டாடா எதையெல்லாம் ஷார்ட் டேர்ம்ல குயிக்கா ஒர்க் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியுமோ அதையெல்லாம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இனி கேபின்ஸை மட்டும் கொஞ்சம் ரீஃபர்பிஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டாங்கன்னா ஏர் இந்தியா உண்மையிலேயே குளோபல் ஸ்டேஜ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்லைன்ஸா இருக்கும்.